ஸ்ரீ காசி காண்டம் 38ஆம் அத்தியாயம். என்ற அத்தியாயமான பெண்களின் பண்புகளின் தொடர்ச்சி. ஸ்கந்தன் கூறினார், திருமணங்கள் 8 வகைகளாகும். அதாவது பிரம்மம், தெய்வம், அர்ஷ, பிரஜாபத்தியம், ஆசுரன், கந்தர்வன், ராட்சசன் மற்றும் 8வது என்று கூறப்படும் பைசாசம். ஒரு மணமகன் அழைக்கப்பட்டு நன்கு அலங்கரிக்கப்பட்ட மணமகள் அவருக்கு கொடுக்கப்படுகிறாள். இது பிரம்மம் என்று அழைக்கப்படுகிறது. அவர்களிடமிருந்து பிறக்கும் மகன் 21 தலைமுறையை புனிதப்படுத்துகிறான். ஒரு யாகத்திற்கு தலைமை தாங்கும் ரித்விக் ஒருவருக்கு ஒரு மணமகள் கொடுக்கப்படுகிறாள். அது தெய்வம் என்று அழைக்கப்படுகிறது. அவர்களுக்கு பிறக்கும் மகன் 14 தலைமுறைகளை மீட்டுக் கொள்கிறான். மணமகனிடமிருந்து 2 பசுக்களை எடுத்த பிறகு மணமகள் ஒப்படைக்கப்படுகிறாள். இது அர்ஷம். அவர்களுக்கு பிறக்கும் மகன் 6 தலைமுறைகளை மீட்டுக் கொள்கிறான். நீங்கள் இருவரும் சேர்ந்து புண்ணிய செயல்களை செய்யுங்கள் என்று கூறி மணமகள் தேடுபவருக்கு கொடுக்கப்படுகிறாள். இது பிரஜாபத்திய திருமண வடிவம். அவர்களிடமிருந்து பிறக்கும் மகன் 6 தலைமுறைகளை புனிதப்படுத்துகிறான். பிராமணர்களின் விஷயத்தில் இந்த 4 வகையான திருமணங்களும் புனிதமானவை. ஆசுர திருமணத்தில் மணமகள் பணத்தின் மூலம் வாங்கப்படுகிறாள். கந்தர்வ வகை பரஸ்பர அன்பை அடிப்படையாக கொண்டது. மணமகளை வலுக்கட்டாயமாக கடத்தும் திருமணம் ராட்சசம் என்று அழைக்கப்படுகிறது. இது நல்லவர்களால் கண்டிக்கப்படுகிறது. மோசடி மூலம் ஒரு பெண்ணை கடத்துவது பைசாசம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 8வது வகை திருமணமும் கண்டிக்கப்படுகிறது. பொதுவாக கந்தர்வர்கள், ஆசுரர்கள் ஆகிய அசுரர்கள் மற்றும் ராட்சசர்கள் போன்ற திருமணங்கள் சத்திரியர்கள் மற்றும் வைசியர்களிடையே நடைமுறையில் உள்ளன. 8வது திருமணம் மிகவும் கொடூரமானது. இது பாவம் செய்தவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. திருமணத்தின் போது மணமகனின் அதே சாதியை சேர்ந்த மணமகள் மணமகனின் திருக்கரத்தை பிடிக்க வேண்டும். மணமகனும் அதே சாதியை சேர்ந்தவராக இல்லாவிட்டால் மணமகன் வைத்திருக்கும் அம்பு ஒரு சத்திரிய பெண்ணால் பிடிக்கப்படுகிறது. இதேபோல் ஒரு வைசிய பெண்ணால் ஒரு தாடை பிடிக்கப்படுகிறது. மேலும் துணியின் நுனியை ஒரு சூத்திர பெண் பிடிக்கிறாள். வெவ்வேறு சாதிகளை சேர்ந்த தம்பதிகள் தொடர்பான இந்த உத்தரவு ஸ்மிருதிகளில் காணப்படுகிறது மற்றும் திருமணங்களின் போது பின்பற்றப்படுகிறது. ஒரே சாதியை சேர்ந்த அனைத்து தம்பதிகளும் திருக்கரங்களை பிடித்துக் கொள்கிறார்கள். இதுவே விதி. 100 வயது வரை வாழும் நீதியுள்ள மற்றும் பக்தியுள்ள குழந்தைகள் நீதியான திருமணங்களிலிருந்து பிறக்கிறார்கள். துரதிருஷ்டவசமான ஏழை மற்றும் குறுகிய ஆயுள் காலம் கொண்ட குழந்தைகள் அநீதியான திருமணத்தால் பிறக்கின்றனர். மாதவிடாய்க்கு பிறகு குறிப்பிட்ட தினங்களில் உடல் உறவில் ஈடுபடுவது அல்லது பெண்களுக்கு கிடைக்கும் வரத்தை கருத்தில் கொண்டு ஆசை வெல்லும் போதெல்லாம் அவளை அணுகுவது இல்லத்தரசர்களின் தரப்பில் ஒரு மிகப்பெரிய புனித செயலாகும். பகலில் உடல் உறவு கொள்வது ஆண்களின் ஆயுள் காலத்தை மிகவும் குறைக்கிறது. ஒரு சார்த்த நாள் மற்றும் அனைத்து பர்வண நாள்களை, அதாவது அமாவாசை, பௌர்ணமி, சங்கராந்தி போன்றவை ஒரு புத்திசாலி மனிதன் தவிர்க்க வேண்டும். மாயை காரணமாக அந்த தினங்களில் இணைந்து வாழ்வதில் ஈடுபடுபவன் உயர்ந்த பக்தியிலிருந்து விழுவான். மாதவிடாய்க்கு பிறகு குறிப்பிட்ட தினங்களில் மட்டுமே தனது மனைவியை அணுகி தனது மனைவியுடன் மட்டுமே பற்று கொண்டவன் நிரந்தர பிரம்மச்சாரி மற்றும் ஒரு நல்ல இல்லறவாதி என்று அறியப்பட வேண்டும். மாதவிடாய் காலத்தில் 16 இரவுகள் உள்ளன. அவற்றில் 4 இரவுகள் தடை செய்யப்பட்டுள்ளன. மீதமுள்ளவற்றில் இரட்டை இரவுகள் மகன்கள் பிறப்பதற்கும் ஒற்றைப்படை இரவுகள் மகள்கள் பிறப்பதற்கும் காரணமாகின்றன. சந்திர கிரகண நாள், மக நட்சத்திரம் மற்றும் பூஷணன் தெய்வமாக இருக்கும் நட்சத்திரத்தை தவிர்ப்பதற்கு ஒரு இல்லத்தரசர் மனதில் தூய்மையாக இருந்து ஆண்பால் பெயர்களை கொண்ட நட்சத்திரங்களின் தினங்களில், அதாவது ஸ்ரவணம், ஹஸ்தம், புனர்பூசம், மூலம், புஷ்யம் என்று அழைக்கப்படும் பூசம் மற்றும் மிருகசீர்ஷ நட்சத்திரங்களில் தனது மனைவியை அனுபவிக்க வேண்டும். ஒரு பெண் ஒரு தூய மகனை பெற்றெடுக்க வேண்டும். அவர் ஆணின் அனைத்து நோக்கங்களையும் நிறைவேற்றுவார். அர்ஷ வகை திருமணத்தில் ஒரு இணை பசுக்களை வழங்குவது பாராட்டத்தக்க ஒன்றல்ல. மணமகளின் பெற்றோருக்கு வழங்கப்படும் மிக குறைந்த அளவு பணம் கூட மணமகளை விற்ற பாவத்திற்கு வழிவகுக்கிறது. தனது குழந்தைகளை விற்பவன், அதாவது அந்த செயலால் பணம் திரட்டுபவன், ஒரு கல்ப காலத்திற்கு விதக்ருமி போஜனம் என்று நரகத்திற்கு செல்வான்.
செல்வான். இந்த நரகத்தில் உள்ளவர்கள் மலம் மற்றும் புழுக்களை உட்கொள்கிறார்கள். எனவே தந்தை தனது மகளின் பணத்தில் ஒரு சிறிய பகுதியை கூட பயன்படுத்தலாகாது. மாயையால் பித்ருவின் செல்வத்தை பயன்படுத்தும் உறவினர்கள் நரகத்தில் விழுவார்கள். அவர்களின் மூதாதையர்களும் அவ்வாறே செய்கிறார்கள். மகிழ்ச்சியடைந்த அன்னை மகாலட்சுமி தனவாரியுடன் அசுரர்களின் எதிரியான ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடன் சேர்ந்து பெண் தனது கணவரிடம் மகிழ்ச்சி அடைந்து திருப்தி அடையும் இடத்திலும் கணவன் மனைவியிடம் திருப்தி அடையும் இடத்திலும் தங்குவாள். பிராமணரின் குடும்பத்தில் ஒரு பிராமணரின் வீழ்ச்சிக்கான காரணங்கள் பின்வருமாறு: வர்த்தகம் செய்தல், அரசருக்கு சேவை செய்தல், வேதங்களை கற்பிக்காதது, துறவு செய்தல், புனித சடங்குகள் மற்றும் தவறான தருணத்தில் செய்யப்படுவது. ஒரு இல்லறத்தார் தினமும் வைவாகிக திருமண சடங்கு தொடர்பான நெருப்பில் கிருஹ்ய கர்மங்கள், பஞ்ச யக்ஞ சடங்குகள் மற்றும் தினசரி சமையல் தளிகை வேலைகளை செய்ய வேண்டும். இல்லறத்தார் தினமும் 5 சுனா கர்மங்களை, வன்முறை சம்பந்தப்பட்ட செயல்கள் செய்ய வேண்டும். சூனாக்கள் அல்லது வன்முறை சம்பந்தப்பட்ட செயல்கள்: கண்டனி, மரக்குழம்பு மற்றும் பூச்சியால் அடித்தல், பேஷானி, அரைக்கும் கல்லை பயன்படுத்துதல், குல்லி, அடுப்பு, உடகும்பா, தண்ணீர் பானை மற்றும் மார்ஜினி, துடைப்பத்தால் துடைத்தல். பரிந்துரைக்கப்பட்ட 5 யக்ஞங்களும் 5 சுனாக்களை ஒழிப்பதற்கான வழிமுறைகளாகும். அவை இல்லறத்தாரின் நலனை அதிகரிக்க உதவுகின்றன. 5 யக்ஞங்கள்: பிரம்ம யக்ஞம் அல்லது வேதங்களை போதித்தல், பித்ரு யக்ஞம் அல்லது பித்ருக்களுக்கு காணிக்கை செலுத்துதல், தெய்வ யக்ஞம் அதாவது ஹோமம், பூத யக்ஞம் அல்லது ஆவைகள் மற்றும் உயிரினங்களுக்கு காணிக்கை செலுத்துதல், மற்றும் நர்யக்ஞம் அல்லது விருந்தினர்களை வழிபடுதல். பித்ருக்களை சாந்தப்படுத்த விரும்பும் ஒரு இல்லத்தரசர் தினமும் சமைத்த உணவு, தண்ணீர், பால், குமிழ் வேர்கள் அல்லது பழங்களால் சிரார்த்தம் செய்ய வேண்டும். ஒரு தகுதியான பிச்சைக்காரருக்கு விதிகளின்படி தானம் கொடுத்து அவரை கௌரவித்த பிறகு பசுக்களை தானம் செய்வதன் பலனை பெறுகிறார். தவம், கற்றல் மற்றும் யாக கிளைகளால் நெருப்பில் போடப்பட்ட காணிக்கை தடைகளின் கொத்துக்களில் இருந்தும் கடக்க மிகவும் கடினமான பாவக்கடலில் இருந்தும் ஒருவரை மீட்கிறது. முறையாக மதிக்கப்படாத ஒரு விருந்தினர் ஏமாற்றமடைந்து வெளியேறினால் இல்லத்தில் இருக்கும் இல்லத்தரசர் உடனடியாக வெளியேறி விடுவார். அதாவது அவர் பிறந்ததிலிருந்து திரட்டப்பட்ட அனைத்து நன்மைகளையும் இழக்கிறார். ஒரு விருந்தினரின் திருப்திக்காக இவை வழங்கப்பட வேண்டும்: ஆறுதல் வார்த்தைகள், ஓய்வெடுக்க நிலம், புல் மற்றும் தண்ணீர். மற்றொரு மனிதனின் சமைத்த உணவை தொடர்ந்து உண்ணும் இல்லறத்தார் இறந்த பிறகு அந்த மனிதனின் செல்ல பிராணியாக மாறுவார். ஏனெனில் சமைத்த உணவை நன்கொடையாக அளிக்கும் மனிதன் மற்றொரு மனிதனின் உணவை உட்கொண்டு தன்னை ஊட்டிக் கொள்ளும் ஒருவரின் ஸ்ரீயங்களை நல்ல அனைத்தையும் எடுத்துக் கொள்கிறான். மாலை பொழுதில் சூரிய அஸ்தமன நேரத்தில் வருகை தரும் ஒரு விருந்தினர் விடாமுயற்சியுடன் மதிக்கப்பட வேண்டும். முறையாக மதிக்கப்படாததால் அவர் வேறு இடத்திற்கு சென்றால் அவர் தனது பாவங்கள் மற்றும் தீமைகளின் பெரும் பகுதியை அந்த இல்லத்தில் இருப்பவருக்கு மாற்றுகிறார். விருந்தினர் உணவளித்த பிறகு மீதமுள்ள உணவை உட்கொள்பவர் நீண்ட ஆயுளையும் செல்வத்தையும் அனுபவிப்பார். விருந்தினரை நிராகரித்து உணவை உட்கொள்ளும் ஒரு இல்லறத்தார் ஒரு பாவியாக மாறுகிறார். வைஸ்வதேவ சடங்கின் முடிவில் அல்லது சூரிய அஸ்தமனத்தில் வருபவர் உண்மையான விருந்தினர் என்று கூறப்படுகிறது. காலத்திற்கு முன் வருபவர் அல்லது முன்பு பார்த்தவர் அல்ல. ஒரு பிராமண இல்லத்தரசர் காணிக்கை பாத்திரத்தை வைத்திருக்கும் போது மற்றொரு விருந்தினர் வந்தால் அந்த காணிக்கை கொடுக்கப்பட வேண்டியதில்லை. அவர் தனது திறனுக்கு ஏற்ப சமைத்த அரிசியை வழங்க வேண்டும். சிறிய சிறுவர்கள், அவர்களின் இல்லத்தில் வசிக்கும் திருமணமான பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் கடுமையான நோய்வாய்ப்பட்டவர்கள் விருந்தினர்களுக்கு முன்பே உணவளிக்கப்பட வேண்டும். இந்த விஷயத்தில் தயங்குவதற்கு ஒன்றுமில்லை. ஒரு இல்லத்தரசர் பித்ருக்கள், தேவர்கள் மற்றும் மனிதர்களுக்கு உணவளித்த பிறகு அமிர்தத்தை உட்கொள்கிறார். தனக்காக மட்டுமே சமைப்பவர் பாவங்களை செய்கிறார். அவரே தனது வயிற்றை நிரப்புகிறார். ஒரு இல்லத்தரசர் தானே நண்பகல் வைஸ்வதேவரை செய்ய வேண்டும். அவரது மனைவி மந்திரங்களை கூறாமல் தயாராக சமைத்த உணவை மாலை பிரசாதமாக வழங்க வேண்டும். ஒரு இல்லற வாழ்வில் இது சயந்தன வைஸ்வதேவம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த முறையில் வைஸ்வதேவத்தை காலையிலும் மாலையிலும் விடாமுயற்சியுடன் செய்ய வேண்டும். அந்த பிராமணர்கள் அனைவரும்
இருந்தாலும் வேதங்களை கற்றிருந்தாலும் வைஸ்வதேவ சடங்குகளை செய்யாமல் விருந்தோம்பல் செய்யாவிட்டால் சூத்திரர்கள் என்று அழைக்கப்பட வேண்டும். வைஸ்வதேவ சடங்குகளை செய்யாமல் உணவு உட்கொள்ளும் அந்த கீழ்த்தரமான பிராமணர்கள் இந்த உலகில் உணவை இழந்து விடுவார்கள். பின்னர் அவர்கள் மீண்டும் காகங்களாக பிறக்கிறார்கள். ஒரு இல்லறத்தார் எப்போதும் வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ளபடி தனது கடமையை செய்ய வேண்டும். அவர் தனது சக்தி அனுமதிக்கும் அளவிற்கு அவற்றை விடாமுயற்சியுடன் செய்தால் அவர் நன்மையின் மிகப்பெரிய இலக்கை அடைவார். எண்ணெயில் பாவம் 6வது மற்றும் 8வது சந்திர நாள்களில் வாழ்கிறது. அதாவது இந்த நாள்களில் எந்த எண்ணெயையும் பயன்படுத்தலாகாது. அது எப்போதும் சதையுடன், அதாவது இறைச்சியுடன் இருக்கும். பிறப்புறுப்பிலும் சபரகத்திலும் 14ஆம் மற்றும் 15ஆம் தினங்களில் அது இருக்கும். அதாவது இந்த தினங்களில் ஒருவர் தன்னை மொட்டையடிக்கவோ அல்லது உடல் உறவில் ஈடுபடவோ கூடாது. சூரியன் உதிக்கும் போதோ அல்லது மறையும் போதோ, வானத்தின் நடுவில் அவர் சுடர் விடும் போதோ, கிரகணம் அடையும் போதோ அல்லது தண்ணீரில் பிரதிபலிக்கும் போதோ ஒருவர் சூரியனை காணலாகாது. ஒருவர் தனது சொந்த பிரதிபலிப்பை கண்ணாடி போன்றவற்றில் அடிக்கடி பார்க்கலாகாது. மழை பெய்யும் போது ஒருவர் வேகமாக ஓடக்கூடாது. ஒரு கன்று கட்டப்பட்ட கயிற்றை ஒருவர் மீறக்கூடாது. ஒருவர் நிர்வாண நிலையில் தண்ணீரில் இறங்கக்கூடாது. இவற்றை கடந்து செல்லும் போது ஒருவர் கடிகார திசையில் செல்ல வேண்டும். ஒரு கோயில், ஒரு பிராமணர், ஒரு பசு, தேன், நெய், கோபி சந்தனர் போன்றவை. சமூகத்தில் மூத்தவர், ஒரு முதியவர், கற்றறிந்த ஆண்கள், ஒரு முனிவர், ஒரு புனித அத்தி மரம், பொதுவாக வணங்கப்படும் ஒரு மரம், ஆசான், தண்ணீர் நிறைந்த ஒரு பானை, சமைத்த உணவு, தயிர் போன்ற வெள்ளை கடுகு. ஒரு பெண்ணின் மாதவிடாய் காலத்தில் அவளுடன் மையல் விளையாட்டில் ஈடுபடலாகாது. ஒருவரின் சொந்த மனைவியுடன் சேர்ந்து உணவு உட்கொள்ளலாகாது. ஒருவர் வேறு எந்த உணவையும் எடுத்து கொள்ளக்கூடாது. உணவானதை உட்கொள்ளும் போது ஒற்றை துணியை அணியவோ அல்லது அதிகமான உயரமான இருக்கையில் அமரவோ கூடாது. புத்திசாலித்தனத்தை விரும்பும் ஒரு சிறந்த பிராமணன் ஒரு பெண், அதாவது மனைவி, உணவு உண்பதை பார்க்கக்கூடாது. பித்ருக்கள் அல்லது தேவர்களை சாந்தப்படுத்தாமல் புதிய அறுவடையிலிருந்து சமைத்த உணவை உட்கொள்ளலாகாது. நீண்ட ஆயுளை விரும்புபவர் இனிப்புகள் மற்றும் இறைச்சியை உண்ணக்கூடாது. ஒரு தொழுவத்திற்கு அருகில் எறும்பு புற்றில் அல்லது சாம்பலில் அல்லது உயிரினங்கள் இருக்கும் குழிகளில் சிறுநீர் கழிக்கலாகாது. ஒருவர் நடந்து அல்லது நின்று சிறுநீர் கழிக்கக்கூடாது. பசுக்கள், பிராமணர்கள், சூரியன், காற்று, நெருப்பு, சந்திரன், நட்சத்திரங்கள், நீர் அல்லது முதியவர்கள் ஆகியோரை எதிர்கொள்ளும் குடல்களை வெளியேற்றக்கூடாது. சிறுநீர் கழிக்கும் போது அல்லது குடல்களை வெளியேற்றும் போது அமைதியாக இருக்க வேண்டும். தலையை ஒரு துணியால் மூட வேண்டும். நிலம், மண்கட்டிகள், கிளைகள், இலைகள், புல் போன்றவற்றால் மூடப்பட்டிருக்க வேண்டும். இரவில் நிழலான இடத்தில் அல்லது இருண்ட மூலையில், பகலில் பீதி அல்லது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் போது ஒருவர் தனக்கு வசதியான வழியில் முகம் பார்த்து அமர்ந்து குடல்களை காலி செய்ய வேண்டும். நெருப்பில் ஊதக்கூடாது. நிர்வாண பெண்ணை உற்று பார்க்கக்கூடாது. நெருப்பில் கால்களை சூடேற்றக்கூடாது. அதில் அசுத்தமான பொருட்களை எரியக்கூடாது. உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கலாகாது. விடியற்காலை பொழுதிலோ அல்லது சாயங்கால பொழுதிலோ உணவு உட்கொள்ளலாகாது. அந்தி வேளையில் உறங்கக்கூடாது. மேற்கு அல்லது வடக்கு நோக்கி தலையை வைத்திருக்கக்கூடாது. நீண்ட காலம் வாழ விரும்புபவர் தண்ணீரில் துப்பவோ சிறுநீர் கழிக்கவோ குடல்களை காலி செய்யவோ கூடாது. பாலூட்டும் பசுவை குறித்து குறிப்பிடக்கூடாது. வானவில்லை சுட்டி காட்டலாகாது. தனியாக எங்கும் உறங்கக்கூடாது. படுத்திருக்கும் போது ஒரு வயதானவரை எழுப்பக்கூடாது. சாலையில் தனியாக பயணிக்கலாகாது. உள்ளங்கைகளை இணைத்து தண்ணீர் அருந்தக்கூடாது. பகலில் சாற்றை எடுத்த பிறகு எண்ணெய், பின்னாக்கு போன்றவற்றை உண்ணக்கூடாது. இரவில் தயிரை உண்ணக்கூடாது. மாதவிடாய் காலத்தில் ஒரு பெண்ணுடன் உரையாடக்கூடாது. இரவில் முழு திருப்தி அடையும் வரை, அதாவது வயிறு நிரம்பும் வரை உணவு உட்கொள்ளலாகாது. இசை மற்றும் இசை கருவிகளில் அதிக ஆர்வம் காட்டக்கூடாது. மணி போன்ற உலோக பாத்திரத்தில் கால்கள் சுத்தம் செய்யலாகாது. ஞானமில்லாத ஒருவன் ஒரு சிரார்த்தத்தை உட்கொண்டால் அவனுக்கு பலன் கிடைக்காது. பங்களிப்பவர் பாவியாகி விடுவார்.
மற்றவர்கள் அணிந்த துணியையோ அல்லது அவர்களின் காலணிகளையோ அணியக்கூடாது. நெருப்பால் அழிக்கப்பட்ட இடத்தில் அமரக்கூடாது. நீண்ட காலம் வாழ விரும்புவோர் பசுக்கள் காளைகள் மீது சவாரி செய்வதையும் பிணத்தின் புகையை நீந்தி ஆற்றை கடப்பதையும் காலை சூரிய ஒளியில் ஈடுபடுவதையும் பகலில் உறங்குவதையும் தவிர்க்க வேண்டும். நீராடிய பிறகு அல்லது நீராடும் போது அணிந்திருந்த கை அல்லது துணியால் உடலை தேய்க்கக்கூடாது. பாதையில் உள்ள முடியை அவிழ்க்கக்கூடாது. கையையோ கைகளையோ அசைக்கக்கூடாது. கால்களால் இருக்கையை இழுக்கக்கூடாது. பற்களால் முடியையோ நகத்தையோ பிடுங்கவோ அல்லது கடிக்கவோ கூடாது. நகங்களை வெட்டுவதையோ நகங்களால் புல்லை வெட்டுவதையோ தவிர்க்க வேண்டும். ஒருவரின் சொந்த இல்லத்திற்கும் அல்லது மற்றொரு இல்லத்திற்கும் சுபத்திற்கு உகந்ததல்லாத செயல்களை ஒருவர் விடாமுயற்சியுடன் தவிர்க்க வேண்டும். வழக்கமான கதவு வழியாக மட்டுமே நுழைய வேண்டும். பகடை விளையாடக்கூடாது. நோயாளிகளுடன் அல்லது பக்தியை மீறுபவர்களுடன் ஒன்றாக அமரக்கூடாது. எங்கும் நிர்வாணமாக படுக்கக்கூடாது. எந்த வீட்டுக்காரரும் உள்ளங்கையில் உணவு உட்கொள்ளக்கூடாது. கைகளையும் கால்களையும் சுத்தம் செய்து வாயை சுத்தம் செய்த பின் உணவு உட்கொண்டால் ஒருவர் நீண்ட காலம் வாழ்வார். ஈரமான கால்களுடன் உறங்கச் செல்லக்கூடாது. உச்சிஷ்ட நிலையில் எங்கும் செல்லலாகாது, அதாவது உணவருந்திய பின் சுத்தம் செய்யாமல். எந்த பிராமணரும் படுக்கையில் படுத்துக்கொண்டு உணவு உட்கொள்ளவோ எந்த பானத்தையும் அருந்தவோ அல்லது ஜபம் செய்யவோ கூடாது. காலணிகள் அணிந்து ஆச்சமன சடங்கு செய்யலாகாது. நீரோட்டத்தில் ஓடும் நீரை அருந்தலாகாது. நலனில் விருப்பமுள்ள எவரும் மாலையில் இஞ்சியால் செய்யப்பட்ட உணவுப் பொருள்களை உண்ணக்கூடாது. மலம் அல்லது சிறுநீரை பார்க்கக்கூடாது. உச்சிஷ்ட நிலையில் தலையை தொடக்கூடாது. உமி, எரியும் நிலக்கரி, சாம்பல், முடி அல்லது மண்பாண்டங்களை மிதிக்கக்கூடாது. வீழ்ந்தவர்களுடன் தொடர்பு கொள்வது வீழ்ச்சிக்கு மட்டுமே வழிவகுக்கும். ஒரு பிராமணர் ஒரு சூத்திரனுக்கு வேத மந்திரத்தை ஓதக்கூடாது. அதை ஓதினால் பிராமணர் தனது பிராமணத்துவத்தை இழக்கிறார். சூத்திரர் தனது பக்தியை இழக்கிறார். ஒரு சூத்திரன் நீதியை போதிக்க தொடங்கினார், அது அவரது சொந்த நலனுக்கு முரணானது. இரு பிறப்பாளர்களுக்கு சேவை செய்வது சூத்திரர்களின் மிகப்பெரிய கடமையாக கருதப்படுகிறது. இரு கரங்களாலும் தலையை சொறிவது புனிதமாக கருதப்படுவதில்லை. அதேபோல் மார்பகத்தை புலம்புவதும் முடியை பிடுங்குவதும் புனிதமாக கருதப்படுவதில்லை. புனித நூல்களின் கட்டளைகளை பின்பற்றாத பேராசை கொண்ட ஒரு அரசரிடமிருந்து பண பரிசுகளை பெறுவதால் ஒரு பிராமணர் 21 தலைமுறை வரை தனது குடும்ப உறுப்பினர்களுடன் நரகத்தில் விழுவார். அகால இடி, புழுதி புயல், மழை காலம், பலத்த காற்று வீசும்போது மற்றும் இரவுகளில் அனாத்தியாயம் வேத படிப்பின் தடை அறிவிக்கப்பட்டுள்ளது. இருக்கும்போது விண்கற்கள் விழுதல், பூகம்பம், வானில் இயற்கைக்கு முந்தைய சிவப்பு ஒளிர்வு, இரவில் மறையும் போது அந்தி மற்றும் விடியற்காலை பொழுதில் ஒரு சூத்திரன் அல்லது ஒரு மத சார்பற்ற நபரின் அருகில் ஒரு அரசரின் பிறப்பு மற்றும் இறப்பு காரணமாக அசுத்தம் மற்றும் கிரகணத்தின் போது வேத படிப்பு இருக்கலாகாது அவை ஏற்படும். அமாவாசையில் அஷ்டகங்கள், 7வது 8வது மற்றும் 9வது சந்திர தினங்கள், சதுர்த்தசி 14ஆம் சந்திர நாள், ஸ்ரார்த்தம் செய்த பிறகு முதல் சந்திர நாளில் முழு நிலவில் யானை அல்லது ஒட்டகம் பாதையை கடக்கும் போது, கழுதைகள், ஒட்டகங்கள் அல்லது நரிகள் அழும்போது, அவை ஒன்றாக சத்தம் போடும்போது, உபகாரம நாளில், உற்சர்க்க நாளில், தண்ணீரில் படகிலோ அல்லது தெப்பத்திலோ பயணம் செய்யும் போது, ஆரண்யகத்தை கற்றுக்கொண்ட பிறகு, அம்பு அல்லது சாமன் துதியின் சத்தத்தை கேட்டதும் மற்றும் பரிதாபகரமான அழுகை. இந்த அனாத்தியாய நாட்களில் ஒரு பிராமணன் வேதங்களை படிக்கக்கூடாது. தவளைகள், எலிகள், நாய்கள், அரவங்களான பாம்புகள் மற்றும் பிற உயிரினங்களால் ஏற்படும் தொந்தரவுகள் இருக்கும்போது ஒரு பிராமணன் வேதங்களை படிக்கக்கூடாது. ஒரு இல்லறத்தார் 8வது 14வது மற்றும் 15ஆம் சந்திர தினங்களில் பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும். அதாவது உடல் உறவை தவிர்க்க வேண்டும். மற்றொரு ஆணின் மனைவியை அணுகுவது நீண்ட ஆயுளை பாதிக்கிறது. எனவே அதனை எந்த நிலையிலும் தவிர்க்க வேண்டும்.
அதேபோல் எதிரிகளுக்கு சேவை செய்வதும் அவசியமாகும். ஆரம்பகால அதிர்ஷ்டம் ஒருவரை விட்டு செல்லும் போது ஒருவர் தன்னை குறைத்து மதிப்பிடலாகாது. ஏனென்றால் எப்போதும் முயற்சி செய்பவர்களுக்கு செழிப்போ கற்றலோ கடினமாக இருக்காது. பானையில் பிறந்த முனிவரே, ஒருவர் உண்மையை பேச வேண்டும், ஒருவர் இனிமையான வார்த்தைகளை பேச வேண்டும். ஆனால் அது விரும்பத்தகாததாக இருந்தால் உண்மையை பேசலாகாது. ஒருவர் ஒருபோதும் இனிமையான பொய்களை கூறக்கூடாது. இதுவே தர்மமாகும். ஒருவர் எப்போதும் நல்ல விஷயங்களையே பேச வேண்டும். ஒருவர் எப்போதும் நல்ல செயல்களை குறித்து சிந்திக்க வேண்டும். இந்த உலகில் ஒருவர் எப்போதும் நல்லவர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும், அசுபமானவர்களுடன் அல்ல. ஒரு புத்திசாலி மனிதன் ஒருபோதும் உடல் வசீகரம், செல்வம் மற்றும் பிறப்பின் உன்னதம் இல்லாதவர்களை புண்படுத்தலாகாது. உடல் ரீதியான அசுத்தமான மனிதன் சந்திரனையோ சூரியனையோ அல்லது ஒளிர்வுகளையோ உற்று பார்க்கலாகாது. வார்த்தைகளின் வேகம், நாவின் கடுமை மற்றும் மனதில் கிளர்ச்சி ஆகியவற்றை கட்டுப்படுத்தி தவிர்க்க வேண்டும். லஞ்சம், விளையாட்டு செய்திகளை எடுத்து கூறுவது அல்லது மிரட்டி பணம் பறித்தல் மூலம் ஈட்டப்பட்ட செல்வத்தை நீண்ட தூரத்திலிருந்து விலக்கி வைக்க வேண்டும். ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் தவிர உணவருந்திய பிறகு கரங்களை நீரினால் சுத்தம் செய்யாமல் பசு, பிராமணர் மற்றும் நெருப்பை தொடக்கூடாது. போதுமான காரணமின்றி ஒருவர் தனது புலன்களை தொடக்கூடாது. அந்தரங்க உறுப்புகளின் முடிகள், கால்களை சுத்தம் செய்த கழிவு நீர், சிறுநீர், எச்சம், உணவு மற்றும் மற்றொருவர் உணவருந்திய அல்லது நீரருந்திய தண்ணீரை தொடுவதன் மூலம் ஒருவர் தூய்மையற்றவர் ஆகிறார். ஒருவர் நீண்ட தூரத்திற்கு துப்புதல் மற்றும் சளியை வீசி எறிய வேண்டும். இரவும் பகலும் வேதங்களை மனதிற்குள் கூறுவதன் மூலமும் வேத வசனங்களை இரவும் பகலும் திரும்ப திரும்ப கூறுவதன் மூலமும் தூய்மை மற்றும் நல்ல பழக்க வழக்க விதிகளை கடைபிடிப்பதன் மூலமும் மற்றவர்களுக்கு ஒருபோதும் தீங்கு விளைவிக்காத புத்தியின் மூலமும் ஒரு பிராமணன் முந்தைய பிறப்பை நினைவில் கொள்ள முடியும். முதியவர்களுக்கு உடனடியாக வணங்கி அவர்களுக்காக தனது சொந்த இருக்கையை விட்டு கொடுக்க வேண்டும். அவர் கழுத்தை குனிந்து வைத்திருக்க வேண்டும். இவ்வாறு அவர் அவர்களை பின்பற்ற வேண்டும். ஸ்ருதிகள் பிராமணர்கள், தேவர்கள், மன்னர்கள், துறவிகள் மற்றும் கற்புமிக்க பெண்களை ஒருபோதும் இழிவாக பேசலாகாது. மனிதர்களை புகழ்ந்து பேசலாகாது. ஒருவர் தன்னை குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஒருவர் கேட்காமல் கொடுக்கப்பட்டதை நிராகரிக்க கூடாது அல்லது தன்னை முயற்சி செய்ய தயாராக இருக்கும் ஒருவரை விரட்டக்கூடாது அல்லது மற்றவர்களின் இரகசியங்களை வெளிப்படுத்தும் வார்த்தைகளை கூறலாகாது. தொடக்கத்தில் ஒருவர் துன்மார்க்கத்தின் மூலம் செழித்து எதிரிகளை வெல்லலாம். ஆனால் எல்லா இடங்களிலும் நல்வாழ்வை பெற்ற பிறகு அவர் தனது குடும்பத்தினருடன் அழிந்து போவார். மற்றவர்கள் தோண்டிய குளத்தில் நீராட வேண்டும். அதிலிருந்து குறைந்தபட்சம் 5 களிமண் கட்டிகளை வெளியே எடுத்த பிறகு அவர் அவ்வாறு செய்யாவிட்டால் அதை தோண்டிய நபரின் பாவங்களில் 4/1 பங்கை அவர் அனுபவிக்க வேண்டும். தகுதியான நபரை பெற்ற பிறகு மிகுந்த நம்பிக்கையுடன் இடம், நேரம் மற்றும் உத்தரவுகளுக்கு உரிய கவனத்துடன் எந்த அளவு செல்வத்தையும் கொடுத்தால் அந்த நல்ல செயல் எல்லையற்ற நன்மைக்கு உகந்ததாக இருக்கும். நிலத்தை தானம் செய்பவர் ஒரு பேரரசராக மாறுவார். சமைத்த உணவை தானம் செய்பவர்கள் எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தண்ணீர் தானம் செய்பவர் எப்போதும் திருப்தி அடைவார். வெள்ளியை தானம் செய்பவர் அழகானவராக மாறுவார். விளக்குகளை தானம் செய்பவர் தெளிவான பார்வை கொண்டவராக மாறுவார். பசுக்களை தானம் செய்பவர் ஆரியமான உலகத்தை அடைவார். தங்கத்தை தானம் செய்பவர் நீண்ட ஆயுளுடன் இருப்பார். எள் விதைகளை தானம் செய்பவர் நல்ல சந்ததியை பெறுவார். இல்லங்களை தானம் செய்பவர் மிகவும் உயர்ந்த மாளிகையின் உரிமையாளர் ஆகிறார். ஆடைகளை தானம் செய்பவர் சந்திர உலகத்தை அடைகிறார். குதிரைகளை தானம் செய்பவர் தெய்வீக வாகனங்களை பெறுகிறார். காளைகளை தானம் செய்பவர் செழிப்பானவராகிறார். பல்லக்கை தானம் செய்பவர் நல்ல மனைவியை பெறுகிறார். சிறந்த படுக்கைகளை தானம் செய்பவர் எப்போதும் ஏராளமான தானியங்களுடன் செழிப்பானவராகிறார். பயத்திலிருந்து விடுபடுபவர் ஒரு பிரபுவாக மாறுகிறார். பிரம்மதேவரை, அதாவது வேதத்தை தானம் செய்பவர் ஒரு யாகத்தை செய்பவராகிறார். இதன் குறிக்கோள் பிரம்மதேவரின் உலகம். பிரம்மதேவரின் தானம் செய்பவன் அனைத்தையும் தானம்
நிர்மாணம் செய்பவராக கருதப்படுகிறார். பிரம்மத்தை அனுப்ப ஒப்படைக்க சில வழிகளை கண்டுபிடிப்பவனும் அவரை போன்றவன். நம்பிக்கையுடன் பரிசுகளை பெறுபவன், நம்பிக்கையுடன் கொடுப்பவன் இருவரும் சொர்க்கத்தை பெறுவார்கள். ஆனால் நம்பிக்கையை இழந்தால் ஒருவர் மிகவும் தாழ்ந்து போவார். பொய்யால் யஜ்ஞம் அழிகிறது, ஆணவத்தால் தவத்தின் சக்தி அழிகிறது. அதனை குறித்து சுய மகிமையால் பரிசுகளில் உள்ள நன்மை அழிகிறது. ஒரு பிராமணனை அவதூறு செய்வதன் மூலம் ஆயுள் காலம் குறைகிறது. கேட்கப்படாமல் ஒருவருக்கு வழங்கப்படும் இவை அனைத்தும் ஒரு கீழ்த்தரமான நபரிடமிருந்து கூட ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். வாசனை திரவியங்கள், மலர்கள், குசப்புல் என்றழைக்கப்படும் தர்பை புல், படுக்கை, கீரைகள், இறைச்சி, பால், தயிர், நகைகள், மீன், இல்லம் மற்றும் தானியம், தேன், தண்ணீர், பழம், வேர், எரிபொருள், பயத்திலிருந்து விடுதலை, பண பரிசுகள், கேட்காமல் வழங்கப்படும் இவை அனைத்தும் ஒரு தாழ்ந்தவரிடமிருந்து கூட ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். பணியாள்கள், நாவிதர்கள், மாடு மேய்ப்பவர்கள், குடும்ப நண்பர்கள், அர்த்த சீரினர்கள், தங்கள் உழைப்புக்கு பாதி பயிர்களை பெறும் உழவர்கள், சூத்திரர்களின் சாதியை சேர்ந்த இவர்கள் அனைவரும் சமைத்த உணவை உட்கொள்ளலாம். அதேபோல் தன்னை அர்ப்பணிப்பவர் ஒரு பக்தன், ஒரு இல்லத்தில் இருப்பவர் இந்த வழியில் தேவர்கள், முனிவர்கள் மற்றும் பித்ருக்களிடம் கடனில் இருந்து விடுபட வேண்டும். அதன் பிறகு அவர் தனது மகன்களிடம் இல்லத்தை சுற்றியுள்ள அனைத்தையும் நம்பி அவர்களிடம் அலட்சியமாக இருக்க வேண்டும், அல்லது இல்லத்திலேயே அறிவை தொடர வேண்டும், அல்லது காசியை நாட வேண்டும். முக்தி என்பது சரியான அறிவின் மூலமாகவோ அல்லது விஸ்வேஸ்வரின் சன்னதியிலோ உள்ளது. ஒற்றை வாழ்க்கையில் ஒரு நபர் எங்கிருந்து சரியான அறிவை பெற இயலும்? வாரணாசியில் உடலை துறப்பதன் மூலம் மட்டுமே முக்தி உறுதி செய்யப்படுகிறது. உடல் இன்று அல்லது நாளை அல்லது அதற்கு அடுத்த நாள் அல்லது அதற்கு மறுநாள் அல்லது 100 ஆண்டுகளுக்கும் மேலாக விரைவாக பிரிவது உறுதி. காசியில் அது நடந்தால் மனிதன் அழியாதவனாகிறான். நல்ல நடத்தை விதிகளை கண்டிப்பாக பின்பற்றுபவனால் எப்போதும் வாரணாசியை பெற இயலும். எனவே ஒரு கற்றறிந்த மனிதன் நல்ல நடத்தை தொடர்பான கட்டளைகளை ஒருபோதும் மீறலாகாது. இதை செவிமடுத்த அகஸ்திய மாமுனிவர் ஆறுமுக பெருமானிடம் மீண்டும் கூறினார், நல்ல நடத்தையால் ஒருவர் எதை பெறுகிறார் என்பதை குறித்து காசியை குறித்தும் மேலும் கூறுங்கள். ஸ்கந்தரே, காசியில் பரிபூரண அறிவை வழங்கும் லிங்கங்கள் யாவை? நான் கேட்கும்போது இதை எனக்கு விவரிக்கவும். காசி இல்லாமல் எனக்கு எந்த இன்பமும் இல்லை. காசியுடன் எனக்கு வேறு எந்த ஆர்வமும் இல்லை. ஆறுமுக பெருமானே, காசி இல்லாமல் நான் படத்தில் வரையப்பட்ட ஒரு பொம்மை. நான் உறங்குவதில்லை, நான் விழித்திருப்பதில்லை, நான் உணவை உட்கொள்வதில்லை, நான் நீர் அருந்துவதில்லை. காசி என்ற 2 எழுத்து அமிர்தத்தை மட்டுமே நான் அருந்துகிறேன். அகஸ்திய மாமுனிவர் கூறிய இந்த வார்த்தைகளை கேட்ட ஸ்கந்தர் காசியின் அவிமுக்த திருத்தலத்தின் மகிமையை விவரிக்க தொடங்கினார். 38ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.